ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலேயத்தின் பணிவான வணக்கம். சாயியை பற்றிய புத்தகத்தை ஹேமத் பந்த் ஏன் எழுத விரும்பினார் என்பதை விவாதிக்கிறது இந்த அத்தியாயம். சாதுக்கள், ஞானிகள் அல்லது தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் எல்லாம் தங்கள் கதையை எழுதும்படி எவருக்கு வேண்டுமானாலும் அருள் புரிவார்கள். உண்மையில் ஞானிகள்தான் அவற்றை எழுதுவார்கள். பக்தர்கள் வெறும் கருவிகள்தாம். சாயியின் வாழ்க்கை சரிதம் ஈடிணையற்றது. உலக வாழ்வின் இன்னல்களால் சோர்வடைந்தவர்களுக்கு இக்கதைகள் ஆறுதலையும் மன அமைதியையும் தரும். இம்மாதிரியான சிந்தனைகள்தான் இக்கதைகளை சேகரித்து ஒரு மாலையாக கோர்க்க வேண்டும் என்ற தீவிர விருப்பத்தை ஹேமத் பந்திடம் ஏற்படுத்தின. ஆனால் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பாபாவின் அனுமதி கிடைப்பது அவசியம். தனது ஆசையை மாதவ்ராவிடம் ஹேமத் பந்த் வெளிப்படுத்த அவரும் தக்க தருணத்தில் பாபாவிடம், பாபா, உங்கள் அனுமதி கிடைத்தால் உங்களது வாழ்க்கை சரிதத்தை தன்னால் முடிந்த விதத்தில் எழுதுவதாக இந்த அண்ணா சாஹேப் சொல்கிறார் என்று விஷயத்தை கூறினார். அதற்கு பாபா, நான் வெறும் பக்கிரிதான். வீட்டுக்கு வீடு யாசகத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் என் சரித்திரத்தை எதற்காக எழுத வேண்டும்? அது கேலிக்கிடமாகத்தான் ஆகும் என்று முதலில் மறுத்தார். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இந்த பொன் நகையை அதற்கேற்ற பீடத்தில் பதிக்க வேண்டும். அதற்கான அனுமதியையும் ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுத்தால் நான் எழுத துவங்குகிறேன். அனைத்து தடைகளையும் ஒதுக்கி உங்கள் அனுக்கிரகமே என் மூலமாக எழுதிவிடும். ஞானியின் அருள்தான் ஒரு புத்தகத்தை ஆரம்பித்து வைக்கிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் ஹேமத் பந்த். அவரது அந்தரங்கமான ஆவலை உணர்ந்ததும் சாய் சமர்த்தரிடம் கருணை சுரந்தது. உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும். என் கதைகளையும் அனுபவங்களையும் தொகுக்க ஆரம்பியுங்கள். அவற்றை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள். உங்களுக்கு என் முழுமையான ஆதரவு உண்டு. ஹேமத் பந்த் ஒரு கருவி மட்டுமே. என் கதைகளை நானே எழுதுகிறேன். என் கதைகளை எழுத நினைக்கும் பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றார் பாபா. என் கதைகளை எவர் கேட்டாலும், பாராயணம் செய்தாலும், அவற்றை தியானித்தாலும் என் மீது அவர்கள் கொண்டுள்ள பக்தி பெருகும். அறியாமை முழுமையாய் அழிந்து போகும் என்று தன் ஆசீர்வாதங்களை வழங்கினார். ஹேமத் பந்த் என்ற பெயரை பாபா அவருக்கு எப்படி சூட்டினார்? நான் எப்போதுமே குறும்பும் வாயு துடுக்கும் கொண்டு உருப்படாதவனாக இருந்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சாயியின் பொற்பாதங்களில் சரணடையும் பேறு எனக்கு வாய்த்தது. பாபாவின் ஆத்ம பக்தரான காகா சாஹேப் தீக்ஷித்தையும் நானா சாஹேப் சந்தோர்கரையும் சந்திக்கும் பாக்கியம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக எனக்கு கிடைத்தது. இல்லையென்றால் நான் ஷீரடியை அடைந்திருக்கவே முடியாது. காகா சாஹேப்பின் வற்புறுத்தலினால்தான் அங்கு போக தீர்மானித்தேன். என்றாலும் கிளம்பின அன்று என் மனம் திடீரென்று மாறி போயிற்று. லோனாவாலாவில் இருந்த என் நெருங்கிய நண்பரின் மகன் குருவின் அருள் கிடைத்தும் கூட இறந்து போனான். மகனை காப்பாற்றுவதற்காக குருவை அழைத்து வந்து அவனருகில் அமரச் செய்திருந்தார் என் நண்பர். மனிதனால் இயன்றளவுக்கு அத்தனை முயற்சிகளையும் மதச் சடங்குகளையும் செய்து பார்த்தும் கூட கடைசியில் விதியை தவிர்க்க இயலாமல் போயிற்று. நண்பரால் தன் ஒரே மகனை காப்பாற்ற முடியவில்லை. அந்த சம்பவம் என்னை வெகுவாக பாதித்தது. எனவேதான் சாயியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை என் மனதை விட்டு அகன்றது என்றார் ஹேமத் பந்த். மாவட்ட அதிகாரியாக இருந்த நானா சாஹேப் ஒருமுறை வசாய் என்கின்ற ஊருக்கு சென்ற போது தானேயிலிருந்து தாதருக்கு வந்து ரயில் நிலையத்தில் சற்று நேரம் காத்திருந்தார். வசாயிலிருந்து ரயில் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. பிறகு பாந்த்ரா போகும் ரயிலில் ஏறியவர் அங்கு போய் சேர்ந்ததும் எனக்கு செய்தி தெரிவித்தார். நான் அவரை சந்தித்த உடனேயே, பாபாவின் தரிசனத்திற்கு எப்போது கிளம்பப் போகிறீர்கள்
ஷீரடிக்கு போவதற்கு ஏன் இவ்வளவு சோம்பல் படுகிறீர்கள் என்று கேட்டார். அவரிடம் நான் மனம் விட்டு பேசிய பிறகு அவர் அன்புடன் எனக்கு அறிவுரை கூறினார். பிறகு நான் ஷீரடிக்கு உடனே கிளம்புவதாக வாக்களித்தேன். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பின் கிளம்பி 10 மணிக்கு ஷீரடியை அடைந்தேன். டோங்கா வண்டியிலிருந்து இறங்கிய அக்கணமே தாத்யா சாஹேப் நூல்கர் என்ற பரம பக்தர், உடனே தரிசித்து விடலாம், வாருங்கள், பாபாவும் மற்றவர்களும் வாடாவில்தான் இருக்கிறார்கள், முதலில் அங்கு போகலாம் என்றார். அந்த இடத்திற்கு விரைந்தோடிச் சென்று சாயியின் பாதங்களில் வீழ்ந்து பணிந்தோம். சாயியின் தரிசனம் ஓர் ஆசிர்வாதமாக எனக்கு கிடைத்தது. ஷீரடிக்கு நான் வந்த முதல் நாள் பாலா சாஹேப் பாட்டேயுடன் நமக்கு ஒரு குரு எதற்கு என்ற விவாதம் தொடங்கி முடிவடையாமல் பாதியிலேயே நின்றது. பின்னர் மற்றவர்களுடன் நான் மசூதியை அடைந்தபோது அங்கு காகா சாஹேப்பிடம் இந்த ஹேமத் பந்த் என்ன சொல்கிறார் என்று பாபா கூறியதைக் கேட்டு வெகுவாக ஆச்சரியப்பட்டேன். பேச்சே ஏழாமல் கூனி குறுகினேன். முதல் சந்திப்பிலேயே மரியாதை குறைவாக நடந்து கொண்டிருக்கிறேனே. காலையில் ஏற்பட்ட விவாதத்தின் காரணமாகவே ஹேமத் பந்த் என்ற பெயரை பாபா எனக்கு சூட்டியிருக்கிறார். தேவகிரியின் யாதவ மன்னர்கள், அதாவது தௌலத்தாபாத்தின் ஜாதவர்கள் மகாராஷ்டிரத்தின் பெருமையை உயர்த்தியவர்கள். அந்த வம்சத்தில் மகாதேவ் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவரது மருமகனும் சிறப்பான பணிகளுக்காக பெயர் பெற்றவர். அவர்கள் இருவருக்கும் பல்வேறு திறமைகளைக் கொண்டு சாதனைகளைச் செய்த அதிபுத்திசாலியான ஹேமாத்ரி என்ற மந்திரி ஒருவர் இருந்தார். அவர் தர்மசாஸ்திரத்தை பின்பற்றி மதச் சம்பிரதாயங்களை கச்சிதமாக வகுத்தவர். சம்ஸ்கிருதத்தில் ஹேமாத்ரி பந்த் எனப்படும் பெயர்தான் மராத்தி மொழியில் ஹேமத் பந்த் எனப்படுகிறது. நான் அறிவற்ற மந்த புத்தி உள்ளவன். ஒரே ஒரு செய்யுளை கூட என்னால் இயற்ற முடியவில்லை. விவாதத்தின் போது நான் வெளிப்படுத்திய அகங்காரத்தை அழிப்பதற்காக பாபா கேலியாக அருளிய பட்டப்பெயர்தான் இது. ஒரே ஒரு சிறுதுண்டு மஞ்சள் கிழங்கினால் மஞ்சள் நிறத்தை முழுமையாக கொடுத்துவிட முடியாது. அதைப் போலவே என்னிடம் இருக்கும் அறிவும் மிக குறைவானதுதான். அதை வைத்துக்கொண்டு தர்க்கத்தில் இறங்குவது கூடாது. சரியான சந்தர்ப்பத்தில் இந்த எச்சரிக்கையை வழங்கியதன் மூலம் பாபா என் கண்களை திறந்துவிட்டார் என்று நெகிழ்கிறார் ஹேமத் பந்த்.